எல்லாருக்கும் வணக்கம். காங்கிரஸுடைய தமிழ்நாடு மாநில தலைவர் திரு செல்வ பெருந்தகை அவர்களுக்கு திடீர்னு ஒரு யோசனை வருது. ஆமாம், நம்ம ஒரு தொகுதியில் நின்று போட்டியிட்டு சட்டமன்ற தேர்தலில் 2021 ஜெயிச்சமே, அது எந்த தொகுதி? தேர்தல் வேறு கிட்ட வரப்போகுது, போய் தொகுதி மக்களை சந்திக்கணுமே, இல்லைனா ஓட்டு போட மாட்டாங்களேன்ட்டு திடீர்னு ஒரு யோசனை. அதில் ஒரு கன்ஃபியூஷன் வேறு. ஆமாம், நம்ம எந்த தொகுதியில் நின்னோம்? ஸ்ரீபெரும்புதூரா ஸ்ரீவில்லிபுத்தூரா அப்படின்ட்டு பல நேர குழப்பங்களுக்கு அப்புறமா திடீர்னு ஒரு தெளிவு. ஆமாம், ஸ்ரீபெரும்புதூரில் தான் நம்ம நின்னோம் அப்படின்ட்டு கண்டுபிடிச்சிட்டு நேராக போகிறாரு. வண்டி எடுத்துக்கிட்டு ஸ்ரீபெரும்புதூர் போகிறாரு. அங்கே போயிட்டு தொகுதி மக்களை சந்திக்கலாம், மக்கள் எல்லாருமே நம்ம மேலே ரொம்ப பாசமாக நம்ம எப்படா வருவோம் அப்படின்ட்டு அவளோட காத்துட்டு இருப்பாங்க அப்படின்ட்டு போகிறாரு. ஆமாம், எப்படா இவர் வருவாருன்ட்டு மக்கள் அவளோட காத்துட்டு தான் இருந்தாங்க. ஆனால் எப்படி மாட்டுனடாயம் பம்பரக்கட்ட மண்டையா அப்படிங்கிற மாதிரி காத்துக்கிட்டு இருந்தாங்க. வந்த உடனே கப்புன்னு பிடிச்சி அமுக்கி சுற்றி ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்க. ரவுண்ட் அப் பண்ணிக்கிட்டு கேள்வி கணைகளால் துளைக்கிறார்கள். அதை பண்ணுறேன்னு சொன்னியே, இதை பண்ணுறேன்னு சொன்னியே, எங்களுக்கு அது இல்லை இது இல்லைன்ட்டு கேள்வி கேட்டு இஷ்டத்துக்கும் கேட்குறாங்க. அவரை வண்டிக்குள்ளே உட்கார வச்சுக்கிட்டு நான் கூட என்ன நினச்சேன்னா, சரி ஓகே, இப்படி எப்படி திமுக இப்படி இஷ்டத்துக்கும் வாக்குறுதிகளை அள்ளி வீசிட்டு இப்போ வந்ததுக்கப்புறமா போராடுற மக்களை பிடிச்சி ஒடுக்குது. அந்த மாதிரி செல்வ பெருந்தகை அவர்கள் தன்னுடைய சொந்த தொகுதிக்கு ஏதாவது வாக்குறுதிகளை கொடுத்துருப்பாரு, நான் வந்தால் இதெல்லாம் பண்ணுறேன் அப்படின்ட்டு. அதை நிறைவேற்றலை அப்படிங்கிற கோவத்தில் மக்கள் எல்லாம் சுற்றி வளைச்சி கேள்விகளை கேட்குறாங்க அப்படின்ட்டு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நல்லா கொஞ்சம் காதை கொடுத்து கூர்மையாக உத்து கவனிக்கும் போது தான் தெரியுது, வாக்குறுதிகளை பற்றிலாம் அவங்க கேட்கல. அவங்க கேட்குறது என்ன? அடிப்படை தேவைகளான அடிப்படை வசதிகளான சாலை, குடிநீர், பாதாள சாக்கடை, இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப பேசிக் லெவல் அடிப்படை வசதிகளை கூட பண்ணித்தராமல் நாங்கள் இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோமே. குடிநீர்லாம் ரொம்ப ரொம்ப அத்தியாவசிய தேவை, ஒவ்வொரு மனிதனுக்கும் அத்தியாவசிய தேவை. அந்த குடிநீர் தன்னுடைய சொந்த தொகுதி மக்களுக்கு போய் சேரலை. அதை கூட கண்டுக்காத அளவுக்கு செல்வ பெருந்தகை இந்த 4.25 வருஷமாக பயங்கர பிஸியாக இருந்திருக்காரு. அதைத்தான் கேட்குறாங்க. உன்னை நம்பி உனக்கு ஓட்டு போட்டதுக்கு உன்னால் நீ என்ன பண்ண முடியுமோ நீ பண்ணிட்ட அப்படின்ட்டு எல்லாரும் சுற்றி நின்று கேள்வி கேட்க, இவரும் கொஞ்சம் நேரம் சிரித்து மலிப்பு பார்த்தாரு. உங்களுக்கு தெரியுமே, ஏதாவது கொஞ்சம் ஆக்வர்டாக கொஞ்சம் எம்பாரஸ் பண்ணுற மாதிரி கொஞ்சம் லாக் பண்ணுற மாதிரி கேள்வி கேட்டால் ஒரு சிரிப்பு சிரிப்பார். சிரிச்சுட்டு அந்த இடத்த விட்டு அப்படியே எஸ்கேப் ஆயிடுவாப்புல செல்வ பெருந்தகை. அந்த மாதிரி அந்த மக்கள் கேட்க கொஞ்ச நேரம் சிரித்து பார்த்தாரு. அவங்க அது மக்களுடைய உக்கரம் அதிகமாகிட்டே போச்சு. சரி, இதுக்கு மேலே இங்கே தான் சரிப்பட்டு வராது, நம்ம எஸ்கேப் ஆகிடலாம் அப்படின்ட்டு கார் ஏறி எஸ்கேப் ஆகிட்டாப்புல. நான் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி மக்களுக்கு சொல்ல வேண்டியது ஒன்று தான். உங்களை எச்சரிக்கை கடமைப்பட்டிருக்கிறேன். நான் உங்கள் மீது அக்கறை கொண்டவனாக, இந்த மண்ணிலே உங்களோடு வாழக்கூடியவனாக, அந்த பொறுப்பில் உங்களை எச்சரிக்கை நான் கடமைப்பட்டிருக்கிறேன். கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்காங்க. ஆமாம், தலைவரை பற்றி உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு அப்படி தெரியணும், அவர் யாருன்ட்டு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நம்ம சவுக்கு சங்கர் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கங்க. ஆமாம், அதனால் இஷ்டத்துக்கு நீங்கள் பேசுறது, கத்துறது, அவர்கிட்ட சண்டை போடுறது, இந்த வேலை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா வீட்டுக்கு ஒரு பக்கெட்டு. ஜாக்கிரதையாக இருந்துக்காங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். இப்படியாக தன்னுடைய சொந்த தொகுதிக்கு சென்ற இடத்தில் அங்கிருந்து விரட்டி அடிக்கப்பட்டார் செல்வ பெருந்தகை. இது காங்கிரஸுடைய எம்எல்ஏக்கு மட்டும் இல்லை, திமுக எம்எல்ஏக்களுக்கும் அதே தான், திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் இருக்கிற எம்எல்ஏக்களுக்கும் அதே தான். குறைஞ்சபட்சம் திமுக எம்எல்ஏக்கள் அப்பப்போ தொகுதியை கொஞ்சம் போய் எட்டியாச்சும் பார்க்குறாங்க. ஆனால் இந்த கூட்டணி கட்சி எம்எல்ஏக்கள் போய் அந்த திமுக கிட்ட போய் அட்டை மாதிரி ஒட்டிக்கிட்டு ஏதோ அதுலேருந்து கிடைக்கிறத வச்சு தான் மட்டும் சொகுசாக வாழ்ந்துக்கிறது மட்டும்தான் இந்த கூட்டணி தலைமைகள் வேலை செஞ்சுட்டு இருக்கிறத தவிர தன்னுடைய தொகுதி மக்கள் மேலே துளியும் அக்கறை கிடையாது. இத்தனைக்கும் அவங்க கேட்டாலுமே கூட எங்களுக்கு இந்தந்த குறைகள் இருக்குது, எங்களுக்கு இந்தந்த கோரிக்கைகள் இருக்குது, போய் ஆளுங்கட்சிக்கிட்ட பேசி எங்களுக்கு கொஞ்சம் பெற்றுக் கொடுங்க அப்படின்ட்டு அவங்க கேட்டாலும் சரி, இவங்களுக்கு அதை போய் திமுக கிட்ட கேட்டு வாங்கி தன் தொகுதி மக்களுக்கு செய்யறதுக்கு துணிச்சலோ தைரியமோ, தைரியத்தை விடுங்க, மனசு கூட கிடையாது. அந்த அளவில் தான் இவங்க தொகுதி மக்களை வச்சிருக்கிறாங்க. இப்போது தோழர் திருமாவளவன் எடுத்துக்கங்க. அவர் தன்னை என்னாவா அடையாளப்படுத்துகிறாரு? அடித்தட்டு மக்கள், பட்டியல் சமூக மக்கள், மிகவும் கீழ்நிலையில் இருக்கக்கூடிய மக்களுடைய பிரதிநிதியாக, அவர்களை காக்க வந்த ரட்சகராக, அவர்களுக்காகவே பிறந்து அவதாரம் எடுத்தவராக தன்னை அடையாளப்படுத்துகிறார். அவர்களுடைய ரெப்ரசன்டேட்டிவாக காட்டுகிறார். அப்படின்னும்போது இப்போ எவ்வளோ பிரச்சனைகளை அந்த பட்டியல் சமூக மக்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க. பழசை கூட விட்டுருங்க போட்டோம், வேங்கை வயல் அந்த மாதிரி நிறைய இருக்குது, பாஸ்ட்டை கூட விட்டுருங்க போட்டோம். இப்போ கரண்ட்டில் நடந்துட்டு இருக்கிறது தூய்மை பணியாளர்கள். இப்போ பாருங்கள், இதுக்கு முன்னாடி ரிப்பன் பில்டிங்கில் போராடிட்டு இருந்தப்போ அவங்கள அடித்து விரட்டி இந்த சுதந்திர போராட்டத்தில் கொடியேற்றுறதுக்காக ஐயா ஸ்டாலின் அவர்கள் ராஜ நடை போட்டு கொண்டு அந்த ரிப்பன் மாளிகையில் கொடியேற்றுகிறார் அப்படின்ற அந்த ஃப்ளாஷ் நியூஸ் போடுறதுக்காக வேண்டி அங்கே இருந்த மக்களை எப்படி தெருவாரத்தில் இருக்கிற குப்பையை க்ளீன் பண்ணுவாங்களோ, குப்பையை அள்ளி ஒரு வண்டியில் குப்பை வண்டியில் போட்டு தூக்கிட்டு போய் எங்கேயாச்சும் கொட்டுவாங்களோ, அந்த மாதிரி அந்த தூய்மை பணியாளர்களை வண்டியில் அள்ளி போட்டு அவர்களை தரத்தரம் இழுத்துட்டு போய் கொண்டு போய் கொட்டினாங்க. ரைட்டு, அது இப்போது ஒரு இடத்துக்காக போயிட்டு சமீபத்திலையும் கூட பார்த்தீங்கன்னா கலைஞர் சமாதி, கருணாநிதி சமாதி போய் சாதாரண மக்களாக போயிட்டு உள்ளே போயிட்டு அங்கே அவர்களுடைய போராட்டத்தை ஆரம்பித்தாங்க. அங்கேருந்து அவங்களை அப்புறப்படுத்தினாங்க. திருப்பி அங்கேருந்து அண்ணா அறிவாலயத்துக்கு முன்னாடி போயிட்டு அங்கே தன்னுடைய போராட்டத்தை பண்ணாங்க.
அப்படியும் அங்கேருந்து அவங்களை அப்புறப்படுத்தினாங்க. மறுபடியும் நாங்கள் ரிப்பன் பில்டிங்கே போகிறோம், நாங்கள் எங்கே உட்காந்து போராட்டம் பண்ணுமோ அங்கேயே நாங்கள் போய் உட்காந்து போராட்டம் பண்ணுறோன்னு போய் உட்காந்து போராட்டம் பண்ணாங்க. அவங்களை இப்பயுமே எங்கெங்கெல்லாம் உட்காந்து போராட்டம் பண்ணுறாங்களோ அங்கெங்கெல்லாம் பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போயிட்டு ரொம்ப ரொம்ப அவங்கள இல்ட்ரீட் பண்ணிட்டு இருக்குது தமிழக காவல்துறை. நீங்கள் பார்க்கலாம், மற்ற போராடுகிற மக்களை விட இந்த தூய்மை பணியாளர்களை அவங்க ஹேண்டில் பண்ணுற விதம்ன்றது பார்க்கவே கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. அந்தளவு தான் அவங்களை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போது அந்த மக்கள்லாம் யார்? அந்த மக்கள்லாம் மிகவும் அடித்தட்ட மக்கள். அதில் முக்காவாசி பெண்கள், அந்த பெண்களில் முக்காவாசி கணவனை இழந்த கைம்பெண்கள். அப்படிப்பட்ட மிகவும் கஷ்டப்படக்கூடிய பெண்கள். அவங்க கேட்குறது, எங்களுக்கு லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்கிக்கிட்டு எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சம்பள உயர்வு ஏற்றி கொடுங்கன்றதுக்காக அவங்க போராடல. அவங்க அன்றாட வாழ்க்கை வாழ்கிறதுக்காக அவங்களுக்கு கொடுக்கப்படுற அந்த காசு 10ல் எங்களுக்கு பணி நிரந்தரம் கொடுங்க, நீங்கள் எங்களுக்கு சொன்ன அந்த வாக்குறுதியை நிறைவேற்றி கொடுங்கன்றதுக்காக அவங்க போராடுறாங்க. இவர் தான் அவங்களுக்கான ரெப்ரசன்டேட்டிவ் பிரதிநிதியாச்சு இந்த தோழர் திருமாவர்கள். எட்டி பார்த்தாரா அந்த பக்கம்? எட்டி பார்க்கல. குறைஞ்சபட்சம் அவங்களுக்காக போய் பேசினாரா? போய் ஸ்டாலின் கிட்ட, ஐயா ஸ்டாலின் அவர்களே, நான் இப்போ உங்கள் கூட கூட்டணி வைக்க போகிறேன், எனக்கு இந்த மாதிரிலாம் நிபந்தனை இருக்குது, என்னுடைய மக்கள் அங்கே கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க, அவர்களுக்காக தான் நான் வாழ்கிறதே, அவர்களுக்காக தான், ஒழுங்காக பண்ணுங்க அப்படின்னு கேட்கலாம்ல? கேட்கல. அதுக்கு பதிலாக யாருக்காக தெரியுமா போராடிட்டு இருக்கிறாரு? அப்படியே ரொம்ப கஷ்டப்பட்டு நலிவடைஞ்சு காப்பாற்றுறதுக்கே யாருமே இல்லையே அப்படின்ட்டு அந்த மாதிரி இருக்கக்கூடிய பரிதாப நிலையில் இருக்கக்கூடிய ஈவேராவுக்காக போராடிட்டு இருக்கிறார். என்னது? ஈவேரா அவர்களுக்காக. அண்ணன் சீமான் அவர்களும் நாம் தமிழர் கட்சியினரும் ஈவேரா என்கிற பிம்பத்தை போட்டு உடைத்து கொண்டிருக்கிறார்கள் பொழுதுக்கு. ஆமாம், உடைக்கப்பட வேண்டிய பிம்பம் தான், அதுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்போ ஈவேராவுக்காக நான் போராடுகிறேன். ஏன்னா ஈவேரா தான் இப்போ அன்றாட வாழ்க்கையை வாழ முடியல, என்னை இந்த அரசாங்கம் ஒடுக்குகிறது, எனக்கு வாழவே வழி தெரியல அப்படின்ட்டு அவர் தான் போராடிட்டு இருக்கிறார், கெஞ்சிட்டு இருக்கிறார். போய் திரும்ப கேட்டால், ஐயோ திரும்ப என்னை காப்பாற்றுறது ஆளே இல்லை, நீ தான் வந்து என்னை காப்பாற்றணும் சாமி அப்படின்ட்டு ஈவேரா தான் போய் திரும்ப கிட்ட கெஞ்சிட்டு இருக்கிறாரு. அதனால இந்த திரும்ப வந்து ஈவேராவுக்காக இப்போ போராடிட்டு இருக்கிறாரு. உன்னை நம்பி உனக்காக ஓட்டு போட்ட மக்கள் அங்கே சாலையில் கடந்து உருண்டுக்கிட்டு பசியோட பட்னியோட அங்கே போராடிட்டு இருக்கிறாங்க. எட்டி பார்க்கறதுக்கு வக்கு இல்லை. ஈவேராவை காப்பாற்ற போயிட்டார் இவர். இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டில் இவ்வளவு போராட்டங்கள் நடந்துட்டு இருக்குது, இதையெல்லாம் விட்டாச்சு. வடக்கில் இந்த கிறிஸ்மஸ் விழா நிகழ்ச்சி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில மாநிலங்களில் இந்த ஆர்எஸ்எஸ் கும்பல் அல்லது இந்த இந்துத்துவ கும்பல் அந்த கிறிஸ்மஸ் அலங்கார பொருட்கள் இவங்க வச்சிருந்த பொருட்களை எல்லாம் உடைச்சி அந்த கிறிஸ்தவர்களை அச்சுறுத்தும் விதமாக சில வேலைகள்லாம் செஞ்சிச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் போகிறேன் அவங்களுக்காக. இப்போ நான் போய் சென்னையில் போராட போகிறேன். ஏன்னா இவர் சென்னையில் போராடுற போராட்டத்தை பார்த்துட்டு அங்கே என்னது மத்திய பிரதேசத்துலேயும் ஒரிசாவிலையும் பீகார்லையும் வந்து அங்கே அப்படியே நடுங்கிடுவாங்க. அங்கே இந்துத்துவவாதிகள் நடுங்கி போயிட்டு, ஐயோ இனிமேல் நாங்கள் கிறிஸ்துவங்க மேலே கையே வைக்க மாட்டோம், நாங்கள் சரண்டர் அப்படின்ட்டு சரண்டர் ஆயிடுவாங்க. அதனால திரும்ப என்ன பண்ணுறாரு, தன்னுடைய சிறுத்தை படைகளெல்லாம் அப்படியே கட்டி கிளப்பிக்கிட்டு போயிட்டு அப்படியே போராட போகிறாரு இந்த வடக்கில் இருக்கிற கிறிஸ்தவர்களுக்காக. வெக்கமாக இல்லை? வெக்கமாக இல்லை? உங்களுடைய மக்கள் தான் நாங்கள் போராடிட்டு இருக்கிறாங்க ரிப்பன் பில்டிங்கில். உங்களை நம்பி ஓட்டு போட்ட மக்கள் தானே. பட்டியல் சமூக மக்கள் அங்கே எந்தளவு கஷ்டம், வேங்கை வயல் கொண்டு அதுக்கு முன்னாடி எத்தனை ஒடுக்குமுறைக்கு இந்த திராவிட மாடல் ஆட்சிக்கு ஒரு ஆளாயிருக்கிறாங்க. எதுக்கும் வாய் திறக்காத இந்த சிறுத்தை எதுக்குமே கொஞ்சம் கூட ஒரு நடவடிக்கை எட்டி போய் பார்க்கலாம் அந்த மக்கள் எப்படி இருக்கிறாங்க, என்ன பண்ணுறாங்க, போய் அவங்களுக்கு ஆறுதலாக அவங்களோட துணையாக நிற்காத இந்த சிறுத்தை வடக்கில் கஷ்டப்படுற கிறிஸ்தவங்களுக்காக இங்கே போராடி அப்படி கிழிக்கிறாராம் இவர். ஈவேராவுக்காக ஒரு பக்கம் போராடும். இதான் இந்த தடவை மக்கள் உண்மையிலே திமுக மேலே இருக்கிற கோபத்தை விட இந்த திமுக கூட்டணியில் ஒட்டிக்கிட்டு இருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா அட்டைப்பூச்சிங்க மாதிரி, இந்த கூட்டணி கட்சிகள் மேலே தான் கடும் கோபத்தில் இருக்கிறாங்க. திமுக ஒரு வேளை சில எம்எல்ஏக்களை ஜெயிச்சாலும் இந்த கூட்டணி கட்சி ஒரு எம்எல்ஏ கூட ஜெயிக்கக்கூடாதுன்ற கொலவெறியில் மக்கள் இருக்கிறாங்க. ஏன்னா நீங்கள் அந்த மக்களுக்கு செஞ்ச துரோகம். அப்படி 20 சீட்டு எனக்கு கொடுத்தா தான் நான் கூட்டணியில் இருப்பேன், இல்லை நான் விஜய் கட்சிக்கு தாவிடுவேன், 15 சீட்டு கொடுத்தா தான் நான் கூட்டணியில் இருப்பேன், இல்லை நான் விஜய் கட்சிக்கு தாவிடுவேன் அப்படின்ட்டு சொல்ல தெரிஞ்ச உங்களுக்கு என்னுடைய மக்கள் அங்கே அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க, அவர்களுக்கு தேவையான அத்தனை வசதிகளையும் அவர்களுடைய கோரிக்கைகளையும் நிறைவேற்றி கொடுத்தா தான் நான் கூட்டணியில் இருப்பேன், இல்லைனா நான் விஜய் கட்சிக்கு தாவிடுவேன், இந்த தேர்தலில் உங்கள் கூட்டணியில் நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது ஏன் வாய் வரல? ஏன்னா இவர்கள் அந்த மக்களுக்கானவர்கள் அல்ல, அந்த மக்களை வைத்து பிழைப்பவர்கள். அந்த மக்களை காட்டி 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 இவர்கள் இங்கு நோட்டை வாங்கி கொண்டு சீட்டை வாங்கி கொண்டு பிழைப்புவாதிகள். அந்த மக்கள் என்னைக்கு அதை உணர்ந்துட்டாங்க, பல பேர் உணர்ந்துட்டாங்க. அதனால தான் இப்போ ஒன்றும் இல்லை, தமிழ்நாட்டில் பட்டியல் சமூக மக்களுடைய எண்ணிக்கை அவருடைய விழுக்காடு எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 10 விழுக்காட்டுக்கு மேலே தான் இருக்கும், 10-15 விழுக்காடு இருக்குன்னு வச்சுங்களேன். ஒரு தோராயமாக சொல்கிறேன். திருமாவர்களுடைய வாக்கு விழுக்காடு என்ன, விடுதலை சிறுத்தைகளுடைய வாக்கு விழுக்காடு என்ன? ஒரு 0.5%, ஒரு 1%, அவ்வளோதான். அப்போ மீதி இருக்கிற 9% மக்கள், மீதி இருக்கிற ஒரு 12-13% மக்கள் திருமாவர்களை நம்பவில்லை. இவர் நம்மளை வைத்து ஏமாற்றி பிழைத்து கொண்டிருக்கிறார், பிழைப்புவாதி அப்படின்றத அவங்க தெளிவாக உணர்ந்துக்கிட்டாங்க. அதனால தான் நம்பல.
மீதி இருக்கக்கூடிய இந்த கொஞ்ச நஞ்ச மக்களும் கூடிய சீக்கிரம் உணர்ந்து கொண்டால் திருமாவர்களுடைய அரசியல் வாழ்க்கை அவ்வளவுதான். இப்போ ஒன்றும் இல்லை, பட்டியல் சமூக மக்கள் அங்கே கஷ்டப்பட்டுக்கிறாங்கல்ல, அவங்களுக்காக போராடுறதை விட்டுட்டு எதுக்கு கிறிஸ்தவங்களுக்காக இப்போ போராடிட்டு இருக்கிறார் அப்படின்னா ஒன்றும் இல்லை, சிம்பிள். விஜய் அவர்கள் கிறிஸ்தவர்களுடைய ஓட்டுகளை கணிசமாக உடைத்து கொண்டு போகிறார் அப்படின்றது மிகப்பெரிய பேசு பொருளாக இருக்குது. அதுவும் குறிப்பாக இந்த ஒரு கிறிஸ்மஸ் விழாவில் விஜய் அவர்கள் போய் பேசிட்டு வந்ததுக்கப்புறமா அதில் கலந்து கொண்ட பாதிரியார்கள், அதில் கலந்து கொண்ட இந்த கிறிஸ்தவ மத போதகர்கள் இவர்களெல்லாம் விஜய்க்கு ஆதரவாக பேசிட்டு வந்ததுக்கப்புறமா திமுக கூடாரத்தில் நடுக்கம் கண்டு விட்டது. ஐயோ போச்சே, நம்முடைய கோர் ஓட்டு அடி வாங்குது அப்படின்ட்டு. அப்போ என்ன பண்ணுறது, கிளப்பி விடு, எதுக்கு இருக்குது தண்டத்துக்கு ஒன்று, அந்த தண்டத்தை கிளப்பு, போய் கிறிஸ்தவங்களுக்கு போராடு ஓடு அப்படின்னா உடனே போய் நான் வடக்கில் இருக்கிற கிறிஸ்தவர்களுக்காக நான் போராடுறேன். இதுவும் யாருக்காக, திமுகவுக்காக. அப்போ திமுகவுக்கு இந்த மாதிரியான புழுக்க வேலைகள் பார்க்கறதுக்கும் திமுக கிட்ட பேரம் பேசி இந்த மக்களை காட்டி அவங்க கிட்ட 4-5 சீட்டு எக்ஸ்ட்ரா வாங்குறதுக்கு மட்டும்தான் இந்த மக்கள் உங்களுக்கு தேவையே தவிர உண்மையாகவே கஷ்டப்படுற மக்களுக்காக போராடுறதோ அவங்களுக்காக நிற்கிறதோ அந்த பேச்சுக்கே இடம் இல்லை இல்லையா? அப்போ மக்கள் இதை பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. இந்த தடவை கூட்டணி கட்சிகளுக்கு விழுற அடி திருந்தணும் இல்லை காணாமல் போகணும். இவ்வளோதான். இந்த வாட்டி மக்கள் சரியான பாடத்தை கற்பிப்பாங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் இவர் நம்ம மாரி செல்வராஜ் அவர் ஏதோ ஒரு படத்தை பார்த்துட்டாராம், ஹோம் பவுண்டு அப்படின்ட்டு ஒரு திரைப்படம் பார்த்துட்டாராம். அந்த திரைப்படம் பார்த்ததுலேருந்து அவருக்கு மனசே உடஞ்சி போச்சான். அவருக்கு ஒழுங்காக தூக்கம் வரலையாம், சரியாக பாத்ரூம் போக முடியலையாம், அடப்பாகி போச்சான். அந்த மாதிரி மனசே ரொம்ப கெட்டு போச்சுங்க. எப்படி இப்படி ஒரு திரைப்படம் அப்படின்ட்டு பார்த்துட்டு அவ்வளோ மனசு கஷ்டப்பட்டு பார்த்துருக்குறாரு. ஆனால் பாருங்கள், இங்கே ஒரு 4 பேர் ஒரு மேற்கு வங்காள இளைஞனை அடித்து வெட்டி தாறுமாறாக வெட்டி அவனை கிட்டத்தட்ட குற்றுயிரும் கொலையுயிரும் அவனை வச்சுட்டு போனாங்க கஞ்சா போதையில். அதை பற்றி வாய் திறக்கிறதுக்கு நம்ம மாரி செல்வராஜ் அவர்களுக்கு வாய் வரல. அதை பார்த்து அவருக்கு மனசு பதைக்கல, அதை பார்த்து அவருக்கு மனசு கெட்டு போகல. ஆனால் ஒரு திரைப்படம் பார்த்துட்டு மனசு ரொம்ப கெட்டு போச்சான். எப்படி நம்ம ஐயா ஸ்டாலின் அவர்கள் அங்கே ரிப்பன் பில்டிங்கில் போராடிட்டு இருந்த அந்த கூலிகள், உண்மையான கூலிகளை பார்த்து இவருக்கு எந்த ஒரு மனசும் இறங்கலை. ஆனால் கூலி படம் பார்த்துட்டு மனசு ரொம்ப பாதிச்சிருச்சான். அதே மாதிரி அங்கே கஷ்டப்படுற பட்டியல் சமூக மக்களை பார்த்துட்டு மனசு இறங்கலை. ஆனால் ஜெய் பீம் படம் பார்த்துட்டு அவருக்கு ரொம்ப அப்படியே கண்ணெல்லாம் கலங்கிருச்சான் அவருக்கு. அந்த மாதிரி இவங்களுக்கு அந்த மக்களை பார்த்தெல்லாம் எந்த உதவும் இல்லை. அதே மாதிரி அங்கே வெட்டுப்பட்டு அங்கே துடிச்ச அந்த இளைஞனை பார்த்து வெட்டின அந்த கஞ்சா குடிக்கைகளை பார்த்து எந்த கோபமும் வரல. ஆனால் இந்த படத்தை பார்த்துட்டு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. இப்படிப்பட்ட ஆட்களை வச்சுக்கிறியா? ஏன் தெரியுமா? இப்போ அந்த வெட்டுப்பட்ட இளைஞனை பார்த்து மனசு கஷ்டப்பட்டா அந்த கஷ்டத்தை வெளிப்படுத்தணும், அந்த கோபமாக வெளிப்படுத்தணும். யார்கிட்ட வெளிப்படுத்தணும்? தன்னுடைய நண்பர் தான் கூடவே சுற்றிட்டு இருந்தது. எப்போ இந்த மழை வெள்ள காலங்களில் கூடவே சுற்றிட்டு தெரிஞ்சார்ல தன்னுடைய நண்பர். ஆமாம், இவர் இயக்குனராக இருந்து இவர் படம் எடுத்து அந்த படத்தில் என்ன படம், மாமன்னன் படத்தில் நடித்த இவருடைய நண்பர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அவருக்கு எதிராக பேச வேண்டியது வருமே, இந்த அரசாங்கத்துக்கு எதிராக பேச வேண்டியது வருமே. அதனால் அதை பார்த்துலாம் எனக்கு மனசு கஷ்டப்படாது. ஆனால் படத்தை பார்த்து நான் ரொம்ப மனசு கஷ்டப்படுவேன். இப்படி இருக்குது இவர்களுடைய அரசியல். அதே மாதிரி அதே திருத்தணியில் அதே ரயில்வே ஸ்டேஷனில் மறுபடியும் ஒரு சம்பவம். என்னது, அசால்ட்டாக ரயில்வே ஸ்டேஷனில் இருந்துக்கிட்டு திடீர்னு ஒரு 2 பேர் வந்து அங்கே நின்றுட்டு இருந்த ஒரு ஆள் இழுத்து பிடிச்சி கத்தியில் வெட்டிட்டு போயிட்டே இருக்கிறாங்க அவங்க பாட்டுக்கு. இதை ஒருத்தர் செல்ஃபோனில் படம் பிடிச்சி போடுறாங்க. சாதாரணமாக வெட்டிட்டு சாதாரணமாக கொலை பண்ணிவிட்டு சாதாரணமாக அவங்க பாட்டுக்கு ஜஸ்ட் வாக்கவே அப்படின்ற அளவுக்கு இருக்குதுன்னா இந்த சட்டத்தின் மேலே, இந்த ஆட்சியின் மேலே எந்த அளவுக்கு அவங்களுக்கு பயம், எந்த அளவுக்கு அவங்களுக்கு துளியும் அச்சமே இல்லாமல் இருந்தது தான் இவங்களால் அதை செய்ய முடியுது. அப்போது இந்த அளவுக்கு தான் இருக்குது இங்கே சட்டம் ஒழுங்கு. இது ஒரு பக்கம் அப்படின்னா திருப்பூர் வீரராகவ பெருமாள் கோயிலில் அங்கே பந்தோபஸ்துக்காக வந்திருக்கிற போலீஸை அங்கே ஒருத்தன் அவனுக்கு கஞ்சா தான் குடிச்சிருப்பான், இல்லை ஏதாச்சும் போதைப்பொருள் பயன்படுத்திருப்பான், கத்தி எடுத்துக்கிட்டு போலீஸை வெட்ட போகிறான். போலீஸ் என்ன பண்ணுறது, பயந்துக்கிட்டு பின்வாங்குறாரு. தான் இடுப்பில் இருந்த பெல்ட்டை கழட்டி அந்த பெல்ட்டால் தடுக்கிறாரு. ஆனால் இவன் அசால்ட்டாக கத்தி எடுத்துக்கிட்டு போய் போலீஸ் வெட்ட போகிறான். அத்தனை பேர் சுற்றி நின்று பார்த்துட்டு இருக்கிறாங்க. கூட அங்கே 2 போலீஸும் இருக்குது. அப்போது போலீஸுக்கே இந்த நிலைமை. மக்களை பாதுகாக்க வேண்டிய இந்த மாதிரியான பொறுக்கிகளிடமிருந்து, இந்த மாதிரியான கையில் கத்தி வச்சுட்டு சுற்றிட்டு கஞ்சா குடிக்கைகளிடமிருந்து பாதுகாக்க வேண்டிய போலீஸுக்கே பாதுகாப்பு இல்லை. அப்போது இந்த ஆட்சியில், இந்த திமுக ஆட்சியில் போலீஸுக்கு பாதுகாப்பு இல்லை, மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, யாருக்குமே பாதுகாப்பு இல்லை. வெளியிலேருந்து வரவனுக்கும் பாதுகாப்பு இல்லை, உள்ளகிறவனுக்கும் பாதுகாப்பு இல்லை. இப்படி ஒரு பக்கம் நிலைமை. இன்னொரு பக்கம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க ஐயா ஸ்டாலின் அவர்கள் அவர் வேற ஒரு வேர்ல்டில் வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. அவர் அப்படியே ஆடலும் பாடலும் வைப் வித் எம்கே ஸ்டாலின் அந்த மாதிரி அவர் வேற வேர்ல்டில் அவர் இருந்துட்டு இருக்கிறார். அப்போது மக்களை பற்றி துளியும் அக்கறை இல்லாத இந்த அரசு, மக்களுடைய பாதுகாப்பை பற்றி துளியும் அக்கறை இல்லாத இந்த காவல்துறை, இந்த அரசு எந்திரங்கள், இது எல்லாத்தையும் மக்கள் வேடிக்கை பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. இனியும் இந்த ஆட்சி நீடிக்கக்கூடாது அப்படிங்கிறத மக்கள் ரொம்ப உறுதியாக இருக்கிறாங்க. 2026 திமுக இருந்த இடம் தெரியாமல் துடை தெரிக்கப்பட வேண்டும் என்பதில் மக்கள் உறுதியாக இருக்கிறாங்க அப்படின்ட்டு தான் நம்ம பார்க்குறோம். நன்றி.